இந்த 7வது மாதத்தின் வாக்கு தத்துவம் யோபு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால இந்த 7வது பரிபூர்ணமான மாதத்துல நமக்கு தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறபடியினால கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். உட்காரலாம். கவனிங்க, இந்த யோபு புஸ்தகத்துல 42 அதிகாரங்கள் இருக்கிறது. 1070 வசனங்கள் உள்ளது. யோபு என்பவர் ஊத்ஸ் தேசத்திலே குடியிருந்த ஒரு தேவ மனிதன். யோபு புஸ்தகம் ஒரு கற்பனை கதை அல்ல. யோபு புஸ்தகம் ஒரு சரித்திர புஸ்தகம், உண்மையாய் நடந்த சம்பவம். இவர் ஊத்ஸ் தேசத்திலே வாழ்ந்தவர். எகிப்தின் சிறையிருப்பிலே இவரை போன்ற ஒரு மனுஷர் வாழ்ந்தார் என்று ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இசக்காரின் மகன் யோபு என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. போதும். இவர்கள் எகிப்தின் சிறையிருப்பிலே வாழ்ந்தவர். ஆனால் இன்றைக்கு நாம தியானிக்க போற இந்த யோபு, அவர் ஊத்ஸ் தேசத்திலே வாழ்ந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்தை யோபுடைய சிநேகிதன் எலிகு என்பவர் எழுதினார் என்று சரித்திரம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த யோபு நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்தின காலத்திலே அவர் வாழ்ந்தார் என்பதனாலே மோசே இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நேர்மையாய் நல்ல மனிதர்களாய் நடந்தவர்கள் ஏன் வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிறார்கள் என்பதற்குண்டான பதில் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நேர்மையாய் நடந்த தேவ பிள்ளைகளுக்கு ஏன் சோதனை வருகிறது? அவர்களை பொன்னை போல மாற்றும்படியாக விலையேற பெற்றது பொன், மதிப்பு மிக்கது பொன். தேவ பிள்ளைகளை விலையேற பெற்றவர்களாய் மதிப்பு மிக்கவர்களாய் மாற்றும்படியாக இப்படிப்பட்ட சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல தேவனிடத்துல சவால் விட்ட சாத்தான் தோற்று போனான் என்று இந்த யோபு புஸ்தகம் சொல்லுகிறது. தேவனிடத்துல சவால் விடுகிற யாரும் ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாடுகளை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு நாம் படுகிற எந்த விதமான பாடுகளாய் இருந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல. அதை வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18 2 வசனத்தை வாசிங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க.
எந்த விதத்துல நீங்க கஷ்டப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் நெருக்கங்கள் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அது சீக்கிரத்துல என்ன செய்யும்? நீங்கிவிடும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டத்தை, நஷ்டத்தை, அவமானத்தை நாம் அற்பமாய் எண்ணாதபடி அது சீக்கிரமாய் மறைந்து போகும். அது மறைந்து போகும் பொழுது நான் எதிர்பார்ப்பதற்கு மேல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒருபோதும் பாடுகளை நாம அவமா நினைக்காதபடி அதை பாக்கியமா நினைக்கணும். யாக்கோபு 1:12 வாசிங்க. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் பாக்கியவானாய் இருக்கும்படி ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில அனுமதித்தது போல அல்ல, நம்ம வாழ்க்கையில நம்முடைய திராணிக்கு தக்கதாக சில பாடுகளை, கஷ்டங்களை அனுமதிக்கிறார். ஆனால் அவைகள் சீக்கிரமாய் கடந்து போகும். அதை அனுமதிக்கிறதுனால நாம பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. வாசிங்க. கவனிங்க. பாடுகள் நம்மை உத்தமர்களாய் மாற்றி விடுகிறது. பாடுகள் நம்மை ஜீவ கிரீடத்துக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல பலவிதமான கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல யாரெல்லாம் சோதனையை சகிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜீவ கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு நான் சோதனை வழியா போறேன் அப்படின்னா நீங்க என்ன யோசிக்கணும்? நான் ஜீவ கிரீட தகுதி உள்ளவனா மாறிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் அறிவாளிகள் என்று வேதம் சொல்கிறது. அந்த யோபுடைய ஒரு நண்பர் எலிகுதான் இந்த வசனத்தை சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 36 முதல் வசனத்தை வாசிங்க. அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 37 அவர் தான் வாசிக்கிறார், அவர் தான் சொல்றார். அப்படி சொல்லும்போது இந்த வசனத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணினார். தேவனுடைய சத்தத்தை தேவன் என்ன செய்தாராம்? குமுற பண்ணினார். இந்த முதல் பகுதியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சத்தத்தின் தன்மை. தேவனுடைய சத்தத்தின் தன்மை என்ன? வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் 2 வசனத்துல சொல்லியிருக்குது. யோபு 37 வசனத்தை வாசிங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. 5வது வசனத்துல தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்தில் குமுற பண்ணுகிறார். 4வது வசனத்துல அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. தேவனுடைய சத்தம் ஆச்சரியமாய் இருக்கிறது. அந்த சத்தத்தினுடைய தன்மைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29வது சங்கீதத்துல 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சத்தத்தை குறித்து. அதை வாசிங்க. 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் என்ன செய்கிறதாம்? தொனிக்கிறது. 4வது வசனம். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது.
இந்த சத்தத்தை நீங்க அடிக்கடி கேட்க கேட்க, இந்த சத்தத்தை அடிக்கடி நீங்க வாசிக்க வாசிக்க, உங்களை ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளவர்களாய், மகத்துவம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை, நல்லா கவனிங்க, நம்ம ஊர்ல தேக்கு மரம் விலையேற பெற்றது, ஸ்ட்ராங்கானது, சீக்கிரம் உளுத்து போகாது, தன்னுடைய நிலையிலிருந்து வளையவோ செய்யாது. அதனால எல்லா மரத்தை விட தேக்கு மரம் விலை கூட. அன்றைக்கு கேதுரு மரம் விலையேற பெற்ற மரம், ஸ்ட்ராங்கான மரம், பலமுள்ளது. அப்படிப்பட்ட பலமுள்ள மரத்தைய கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமா? முறிக்கும். கேதுரு மரத்தையே தேவனுடைய சத்தம் முறித்து போடும்னா, நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிய ஆண்டவருடைய சத்தம் முறிக்காதா? நிச்சயமா முறிக்கும். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உனக்கு கூடாரத்தை அணுகாது. ஆண்டவருடைய சத்தத்தை அப்படியே விசுவாசிக்க. ஆண்டவருடைய சத்தம் கேதுரு மரத்தை முறிக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா தடைகளை அது முறித்து போடும். 7வது வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை, அக்கினிக்கு என்ன தன்மை? பச்சிக்கிற தன்மை. அக்கினிக்கு என்ன தன்மை? ஆனா அந்த அக்கினிய கர்த்தருடைய சத்தம் போகும் பொழுது அந்த சத்தத்தை அக்கினி அவிக்க முடியல, அந்த அக்கினி பிளம்ப அது 2ஆ பிரிக்குது. அல்லேலூயா. அப்ப பட்சிக்கிற ஒரு அக்கினிய 2ஆ பிரிக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு விரோதமா இருக்கிறதோ அத கர்த்தருடைய சத்தம் 2ஆக பிளந்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படி யோசிக்கணும். எதுவுமே எதிர்மறையா பேசக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எதிர்மறையா பேசுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் கர்த்தருடைய சத்தத்தை டெய்லி கேட்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை டெய்லி வாசிக்கிறேன். ஆகினால எனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. அப்ப எப்போதும் கர்த்தர் என் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு யோசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து அதன்படி நாம செய்யணும். அல்லேலூயா, ஆமென். 6வது 8வது வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க. அந்த அதிர பண்ணும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா எக்கோ. ஒரு பெரிய ஹாலுக்குள்ள போயிட்டு அல்லேலூயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை திரும்பி வரும். அது எப்படி திரும்பி வருதுன்னா, இப்ப நான் சொல்ற அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தை அந்த சுவத்துல அடிச்சு திரும்பி வரும். கேட்டீங்களா? 4 திக்கும் சுவர் இருக்கு, ஒரு தடுப்பு மேல பட்டு அது எதிரொலிக்குது. இப்ப கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமையை குறிச்சு ஆவியானவர் எழுதுறாரு, வனாந்தரம். சொல்லுங்க, 4 பக்கமும் எந்த தடுப்பும் கிடையாது, கண்ணுக்கு கண்ட தூரம் மணலா இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் சத்தமிடும் பொழுது அந்த அந்த வனாந்தரத்தை அதிர பண்ணுகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பெரிய வனாந்தரத்தை அதிர பண்ற சத்தம் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைய அது அதிர பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்க முடியாதா? நிச்சயமா முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆகவே 9வது வசனத்துல கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்ப அது எவ்வளவு வல்லமை உள்ளது. இத வாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்ன யோசிக்கணும்? பெண்மான்களை தேவனுடைய சத்தம் ஈன பண்ணுமானால் நம்ம சகோதரிகளுக்கு தேவன் சுகப்பிரசவத்தை கொடுப்பது எவ்வளவு எளிதான காரியம். அல்லேலூயா, ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
பழைய ஏற்பாட்டில் என்ன அற்புத அடையாளங்களை செய்தாரோ அதே அற்புத அடையாளங்களை இந்த புதிய ஏற்பாட்டிலும் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய சத்தத்தை வாசிக்கணும். முழு பைபிளும் யாருடைய சத்தம்? பிளமா சொல்லுங்க. முழு பைபிளும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தத்தை எந்த அளவுக்கு நம்ம மாறி மாறி வாசிக்கிறோமோ, அடிக்கடி கேட்கிறோமோ, அந்த சத்தத்துக்கு என்னென்னலாம் தன்மை இருக்கிறதோ அந்த தன்மை நமக்குள்ளே மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதென்றால் உங்களை என்னை அந்த சத்தம் வல்லமை உள்ளதாய் மாற பண்ணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்மில்ல யாரும் சுகவீனமாய் இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. நிறைவான கர்த்தருடைய சத்தம் நமக்குள்ள வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். அல்லேலூயா, ஆமென். வருஷத்தின் நடுமையத்தை தாண்டி 5 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கோம். இங்க உட்கார்ந்துருக்கோம். எத்தனை பேர் வேதத்தை ஒரு முறை வாசித்திருக்கீங்க? கிறிஸ்டோபர் ஐயா, வில்சன் ஐயா ஒரு முறை வாசித்திருக்காங்க. என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும்? கர்த்தருடைய சத்தத்திற்குண்டான அந்த தன்மை என்னிலே காணப்படணும்னா நான் கர்த்தருடைய சத்தமாகிய வசனத்தை நான் டெய்லி என்ன செய்யணும்? வாசிக்கணும். 5 அதிகாரம் வெறு வயித்துல சொல்லுங்க. அப்புறம் மீதி சொல்லுங்கம்மா. 4 அதிகாரம் சாப்பிட்ட பிற்பாடு. அப்படி வாசித்தீங்கன்னா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அங்கங்க போடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், எலும்பு ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் கார்டியாலிஸ்ட், இருதய ஸ்பெஷலிஸ்ட். இவங்கிட்ட எல்லாம் நீங்க போகாம இருக்கணும்னா தேவனுடைய சத்தம் டெய்லி கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த சத்தம் வல்லமை உள்ளது என்றால் அதை வாசிக்கிற, அதை கேட்கிற நம்மையும் கர்த்தர் வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம் என்ன? கர்த்தர் வாசிங்க. முப்பத்தேழு 5 தானே வசனம். அத 2வது பகுதியை வாசிங்க. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். கிரகிக்க கூடாதுன்னா என்ன? யோசித்து பார்க்காத அளவுக்கு, எண்ணி முடியாத அளவுக்கு, ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா காரியத்திலையும் ஆராய்ஞ்சிடலாம், எண்ணிரலாம், யோசித்திரலாம். ஆனா கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு செய்கிற பெரிய காரியங்களை அவங்க மூளையினால யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு குடிகாரர் என்னால குடிவிட முடியலையே, என்னால குடிவிட முடியலையே, என்னால குடிவிட முடியலையே அப்படின்னே சொல்லியிருந்தார். பாஸ்டர்யா ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கய்யா அப்படின்னு பாஸ்டர்கிட்ட வந்தாங்களா. பாஸ்டர் சொன்னாராம், அவரால் அதை சாகுற வரைக்கும் விட முடியாது, அவரால் அதை சாகுற வரைக்கும் விட முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் என்ன அப்படின்னா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். அப்ப என்ன செய்யணும்? அவர் இப்ப குடிய நுப்பாட்டுனா கைகள்லாம் என்ன செய்யுது? நடுங்கு. குடிய போட்டா ஸ்டப் பண்ணிக்கிறார்.
ஆச்சரியம் அல்ல? நேற்று கல்யாணம், முந்தா நாள் கல்யாணத்துல நான் பந்தியில உட்கார்ந்துருக்கேன். முன்னாடி செட்டியாரத்துல இருக்கிற ஒரு 3 பேர் பந்தி. அவங்க ஸ்டெடியா சொல்றாங்க, ஐயா தோத்துறையா, ஐயா தோத்துறையா, ஐயா தோத்துறையா. எல்லாம் இவ்வளவு ஸ்டெடியா தோத்துறன்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா 3 பேர் இதுல வந்திருக்காங்க, தண்ணியில வந்திருக்காங்க. 3 பேர் என்ன வந்திருக்காங்க? தண்ணியில வந்திருக்காங்க. ஸ்டெடியா தோத்துறன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு தோத்துறோம். அதனால அவங்களால அதை விட முடியாது. அப்ப ஒரே வழி என்ன அப்படின்னா, தேவ சபையில தேவன் இணைஞ்சிருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார். அந்த இடத்துல இவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா இந்த வசனம் காது வழியா உள்ள என்ன செய்யுது? போகுது. இந்த வசனத்துக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னா, உம்முடைய வார்த்தையின்படி என்னை சுத்திகரியும். இல்ல, யோவான் 17:17 என்னது? உம்முடைய சத்தியத்தினால என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இந்த சத்தியமாகிய வசனம் உள்ள போக போக அசுத்தங்களை எல்லாம் அது வெளியாக்கும். அசுத்தங்களை எல்லாம் என்ன செய்யும்? வெளியாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சபையில வந்து அந்த பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இப்ப அந்த வாசனை வந்தாலச்சி, என்னடா இது, டேய் யாரா குடியார பையன், வெளியே போங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்கள கர்த்தர் மாற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அனங்காபுத்தூர் ஆத்துல ஹெவியா மழை பெஞ்சுன்னா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுமா. அதுல அடுத்த கிராமத்துல இருந்து பொருள்கள் எல்லாம் அடிச்சுட்டு வருமா. அப்ப கொஞ்சம் பேர் அந்த பொருளை எடுக்கணும்னே போவாங்க. சில ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு வருமா, மாடு அடிச்சுட்டு வருமா. கர்த்தருக்கு கட்டில் இல்ல, மரக்கட்டில், அதை அடிச்சுட்டு வருமா. அப்படி திறமை உள்ளவங்க குதிச்சது இட்டு வருவாங்க. ஒருத்தர் பார்த்துருந்தாரு, ரவுண்டா கருப்பா இருந்திருக்கு. ஏதோ ஒரு பெட்ஷீட் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு மேல விழுந்திருக்காரு. பெட்ஷீட்டை பிடிச்சிருக்காரு. அப்புறம் பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு ஐயோ ஐயோன்னு இருக்காரு. என்னடா பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு ஐயோ ஐயோங்க. ஐயோ விட முடியலையா, விட முடியலன்னு இருக்காரு. நீ விட்டுறடா, நான் விட்டுட்டேன், கையை தூக்கிட்டேன், அது விட மாட்டுக்கு. கரடியான் கடைசியில கருப்பா வந்தது என்னது? கரடி. அது அடிச்சுட்டு வரும்போது இவன் விழுந்தான் பாருங்க, இவனை பிடிச்சிக்கிடுச்சு. குடியாருடைய நிலைமையெல்லாம் அப்படித்தான். கெட்ட பழக்க வழக்கங்களை மாட்டிக்கொள்ற மக்களுடைய நிலைமையெல்லாம் இதுதான். இவங்க விட்டால் அது இவங்களை என்ன செய்யாது? விடாது. அப்ப என்ன வழி? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும், பழக்க வழக்கமா இருந்தாலும், தீய காரியங்களா இருந்தாலும், சத்தியத்துக்கு முன்னாடி நிற்க அதற்கு திராணி இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் கிரகிக்க முடியாத காரியம். இந்த வார்த்தையை இன்னொரு வார்த்தை சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத. அப்படின்னா ஒரு மாசம் மாத்திரம் அதிசயம் இல்ல, எண்ணி முடியாத அதிசயம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் எண்ணிடுறோம். ஆனா அந்த 12க்கு மேலாக விரலை விட்டு எண்ணக்கூடாத அளவுக்கு அவர் அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அவ்வளவு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த அதிசயங்களை உங்க கண்ணு காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது அந்த 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 எண்ணி முடியாத அல்லது கிரகிக்க முடியாத அந்த அதிசயமான ஒரு காரியத்தை குறித்து நாம பார்த்து ஆண்டவருடைய பந்திக்குள்ள கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. போதும், கவனிங்க. என்ன பாக்குறீங்களா? இப்போ என்ன பார்க்காதீங்க,
அப்படியே உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்பு கூடுகள் திரளா இருக்கிறது. இப்படி பார்த்தா 1000 தலை அங்கிட்டு கிடக்குது, இங்கிட்டு பார்த்தா 1000 கை எலும்பு, கால் எலும்பு, விழா எலும்பு செதறி போய் கிடக்குது. எசேக்கியேல் நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷன்தான். இந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் அவனை போய் நிறுத்தி அவனை நடக்க செய்தா ஒருவேளை அவன் பயந்துருவான் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு எலும்பு பள்ளத்தாக்குக்கு பக்கத்துல நிறுத்துவதற்கு முன்னாடி 2 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒன்று, கர்த்தருடைய கை என் மேல் என்ன செஞ்சது? அமர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, அவர் என்னை ஆவிக்குள்ளே மாற்றினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். 10ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது அந்த சயின்ஸ் வாத்தியார் ஒரு நாள், பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ல லேபுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். அவர் போய் லேப திறந்தார். லேபு இருட்டா இருக்கு. சார் இருட்டா இருக்க சார், வாங்கடா லைட் போடுறேன் அப்படின்னாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களும் உள்ள போயாச்சு. அவர் லைட்டை போட்டார். லைட்டை போட்ட உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரு பொண்ணு ஓடுச்சு. என்னடா ஓடுது அப்படின்னா, ஒரு சதுர கண்ணாடி பாக்ஸுக்குள்ள தலையில ஒரு நூலை கட்டி மண்டை, கை, விழா எலும்பு, அப்படி எல்லா எலும்பு இருக்குது, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு பொண்ணு பயந்து வகுப்பு விட்டு எண்ணிஞ்சிருச்சு, ஓடிருச்சு. சார் சார் இன்னொருத்தன் கத்தனா, என்னடா? இங்க ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சார். எத்தனாவது படிக்கிற பிள்ளைங்க? 10ஆவது படிக்கிற பிள்ளைங்க. காமிக்க முடியுமா அத? அல்லேலூயா. நீங்க பயந்துருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா பள்ளிக்கே நீங்க பயப்படுற ஆளு. தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க நெகட்டிவா நினைக்க கூடாதுன்னு சொன்னோம்ல. சபைக்குள்ள பள்ளி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பள்ளி. விளங்குதா? அப்படித்தான் நாம நினைக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். நீங்க இந்த டெய்லி கிளிக்கிற காலண்டரை பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, பள்ளி தலையில விழுந்தா என்ன அதிர்ஷ்டம், பள்ளி இடது பக்கத்துல விழுந்தால் என்ன கஷ்டம், அப்படிலாம் போடும். அது உலகத்து மக்கள். ஆனா நம்ம சபைக்குள்ள பள்ளி பூரா எலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுன்னு நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதது போல அவைகளெல்லாம் யாருக்கும் என்ன செய்யாது? தீங்கு செய்யாது. நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு தொப்புன்னு ஒரு பள்ளி விழுந்த உடனே ஐயோ அம்மானு குபேர்னு எழும்பி கூடத்தையே கழிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு அர்த்தம்? பயத்தின் ஆவி. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நமக்கு பயப்படுற ஆவியை கூடாம பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எது சொன்னாலும் தலையாற்ற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலக வேண்டும். அப்படி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆக எலும்பு பள்ளத்தாக்குக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கரம் அவன் மேல அமர்ந்தது. பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்பினார். இப்ப எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குல போய் நடக்க சொல்றார். அவன் நடக்கிறான். எந்த திக்கம் திரும்பினாலும் எலும்பு கூடுகளா கிடக்குது. அவன் பயப்படல. 2வது என்ன செய்யறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. 2வது வசனம். மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருக்கு. கவனிங்க, ரொம்ப பேருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போயிட்டு, காஞ்சு போன எலும்பு போல. பக்கத்துல உள்ளவங்க பரிசுத்தாவில் நிரம்பி
அந்நிய பாஷையை பேசி கத்தரை துதிக்கிறாங்க, இவங்களால துதிக்க முடியல, கையை தட்ட முடியல, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியல. காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை எலும்ப போல உலர்ந்து போயிட்டு. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டருடைய பிள்ளைங்க தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? ஒண்ணு அனலாயிரு, இல்லட்டா குளிராரு. இது ரெண்டும் கட்ட நிலைமையில வெதுவெதுப்பா இருந்தா நான் உன்னை என் வாயிலிருந்து என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன். பவுல் ரோமருக்கு எழுதுறாரு, ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எப்பயும் அனல் உள்ளவர்களாய் இருக்கணும்னா அந்த வார்த்தை நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். 2 கட்டை தீ பிடிச்சி எரியுது, 3வது கட்டையை எடுத்து வச்சீங்கன்னா இந்த தீ அதை பற்றிக்கணும், அதுவும் சேர்த்து எரியும். அப்ப நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பேச்சு பழக்கம் யாரு கூட இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆவியில நிறைஞ்ச மக்களோட இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம ஆவி இன்னும் கொஞ்சம் பத்தி எரியும். ஏற்கனவே தூங்கிட்டு இருக்க ஆளுகளோட நம்மளும் போய் உட்கார்ந்தோம்னா நம்மளும் சேர்ந்து தூங்கிடும். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகம் உள்ளதா இருக்கிறதா, அனல் உள்ளதா இருக்கிறதா என்பதை நம்ம பரிசோதித்து பார்த்து நம்மை நாம நிதானித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த விதத்திலும் நாம பின்தங்கினவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அடுத்த வார்த்தை, 3வது வார்த்தை. போதும், ஆண்டவர் கேட்கிறார். அத வேற விதத்துல சொன்னா, செத்து போன மனுஷர் உயிரோடு வருவாங்களா? எலும்பு என்ன ஆயிடுச்சு? காஞ்சு போச்சு. கொஞ்சம் கூட அதுல ஈர பசையே இல்லை, அது காஞ்சு போனது. இது உயிரடையமான ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் என்ன பதில் சொல்றான்? எனக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு தெரியும். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ காய்ந்து போன ஒரு நிலைமையில, உயிரற்ற ஒரு நிலைமையில அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்ததே பரலோக ராஜ்யத்துக்கு நீ தகுதி உள்ளவன் என்ற முத்திரை. ஆவியானவர் நமக்கு எப்படியா இருக்காரா? முத்திரையாயிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இப்படிப்பட்ட சூழ்நிலையால் அல்ல, நாம எழும்பக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும். 4வது வசனத்தை வாசிங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று தீர்க்கதரிசனம் சொல்லணும். அடுத்து அவன் என்ன சொல்றான்? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? நல்லா கவனிங்க. பைபிளை ஒழுங்கா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும். என்ன அறிவு? மனிதனுடைய உயிர் எலும்புல அல்ல, நரம்புல அல்ல, சதையில அல்ல. மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குது? ரத்தத்துல இருக்குது. வேதம் சொல்லுகிற மாறாத பிரமாணம். ஆனா இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்குள்ளே என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இங்க நாம பார்க்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்போதும் இருக்க வேண்டும். எப்போதும் ஆவியில நிறைந்து செபிக்கிற, பாடுகிற, துதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நாம கடந்து வர வேண்டும். ஆவியானவருடைய என்னுடைய வேலை என்ன தெரியுமா? ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நீங்க ஜுரத்துல படுத்திருக்கும் போது உங்களால எந்திரிச்சு டீ போட முடியாது, உங்களால எந்திரிச்சு அந்த பிரெட்டை எடுக்க முடியாது. உங்க வீட்டுக்காரோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளைங்களோ இப்ப அந்த பிரெட்டை எடுத்து உங்க கையில கொடுத்து, டீயை போட்டு உங்க கையில கொடுத்து என்ன செய்ய சொல்றாங்க? சாப்பிடுங்க. இது என்னது? உதவி. இது என்னது? உதவி.
இப்ப பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில அவர் உங்களுக்கு என்ன செய்யறார்? உதவி செய்யறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு பலவீனம் வரும் பொழுது அவனால என்ன செய்ய முடியல? அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தோமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை பாஸ்டர் வந்து ஜெபிச்சிருக்கலாம், உங்க மனைவி பிள்ளையை ஜெபிச்சிருக்கலாம், அவங்க ஜெபம் கேட்கப்படாம இருந்தா நான் சொல்றேன் 100% உங்களுக்கு ஆவியானவர் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா அவர் பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இத வாசிக்கிற நாம பலவீனமா இருக்கும் போது இந்த வார்த்தைய வாயினால சொல்லணும், அறிக்கை பண்ணணும். பைபிள் என்ன இருக்குது? நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக வாயினால என்ன செய்யப்படும்? அறிக்கை பண்ணும். ஒரு சாவுக்கு போனேன், கொஞ்ச வயசு பொண்ணு. என்னம்மா வியாதியா இருந்துச்சா? என்ன இப்படி ஆச்சுதான்? ஐயா, அவ கல்யாணம் முடிச்சதுல இருந்து சொல்லுவா, ஐயா நான் சீக்கிரம் செத்துருவேன், நான் சீக்கிரம் செத்துருவேன், நான் சீக்கிரம் செத்து. ஏய், உயிரோடு இருக்கும்போது ஏன்டி சாவை குறிச்சு பேசுற? அந்த வார்த்தையே விடு. இல்ல இல்ல இல்ல, நான் எல்லாருக்கும் முன்னாடி செத்து போயிருவேன், நான் எல்லாருக்கும் முன்னாடி செத்து போயிருவேன், அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயா ஏன்டி இப்படி சொல்றேன்னு ஒரு நாள் பலார்னு வீட்டுக்காரர் விட்டுருக்காரு. அவரை கையை பிடிச்சி வேகமா வெளியே எடுத்துட்டு கொண்டு விட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு மேல சேலை எடுத்து ஃபேன்ல போட்டு தொங்கிடுச்சு. தொங்க வச்சது என்னது? ஜீவனும் மரணமும் வாயில் பிரதியுத்தரம். என்ன வாய் திறந்து அடிக்கடி சொன்னாங்களோ அது அப்படியே நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பைபிள்ல தெளிவா சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளைங்க எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையா பேசவே கூடாது. அல்லேலூயா. நாம உயிரோடு இருக்கும்போது சாவை குறிச்சு பேசக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறாரோ அந்த வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எனக்கு சொன்னபடியே நான் சொன்னேன். அப்படி இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகி, கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்தாலும் என்ன உண்டாகுது? இரைச்சல் உண்டாகுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாயிற்று. எல்லாருடைய மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளால் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய காற்றடிக்குது, அது பரிசுத்த ஆவியானுடைய காற்று. அந்த பக்கத்துல 500 மண்டை கிடந்துச்சு, இந்த பக்கத்துல 1000 கால்கள் கிடந்துச்சு, அந்த பக்கத்துல 1000 கால் இந்த கை எலும்புகள் கிடந்துச்சு. இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிலைமை என்னன்னா, அந்தந்த கை எந்த சரீரத்துல இருந்துச்சோ அந்தந்த மண்டை யாருக்குள்ளதோ, கால் யாருக்குள்ளதோ, விழா எலும்பு யாருக்குள்ளதோ எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்ன தெரிஞ்சு கொள்ளணும், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா பிரிவினைக்கு இடம் கொடாம எல்லாரையும் ஓரணிலை இணைத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை எங்க வாசிக்கிறோம்? 133வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? என்ன பார்த்து சொல்லுங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ? சாத்தானுக்கு தெரியும். ஆயினாலதான் ஒருவரோட ஒருவர் விரோதம், பகை, சண்டைய அவன் மூட்டி விடுறான். அதை தெரிஞ்கணும்.
ரொம்ப பேர் விசுவாசிகளுக்கு சண்டை ஏன் வருது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் சண்டை வருது? அவர் அப்படி பேசிட்டாருயா, அவர் ஓங்கி அடிச்சிட்டார். அது இல்லைங்க, தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான் பிசாசு, உன்னை ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான், மெதுவா தந்திரமா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பைபிள்ல எழுதியிருக்கு. சண்டையின் ஆரம்பம், சொல்லுங்க, சண்டையின் ஆரம்பம் மதுகை திறந்து விடுவது போல இருக்கும். ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு, மதுகை திறக்கும் போது அவ்வளவு வேகமா வரும். முன்னாடி என்ன இருந்தாலும் அடிச்சுட்டு போயிருமா. ஒரு மனுஷனுடைய கோபம் வருவதுக்கு முன்னாடியே விட்டுறணும். சண்டையின் ஆரம்பம் மதுகை திறந்து விடுவது போல. ஆகவே விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. விவாதம் பண்ணாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க, நான் தான் ரைட்டு நீங்க என்ன தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. பொறுத்தார் பூமி ஆளுவார் அப்படின்னு பைபிள்ல தான் போட்டு. தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? சாந்த குணம் உள்ள. அந்த சாந்த குணம் யாருக்கு உள்ளது? ஆண்டவருக்கு உள்ளதா? ஆண்டவருடைய குணத்துல ஒண்ணு என்னது? சாந்தம். மத்தேயு 11:29 என்ன சொல்றார்? என் சுமை லகுவாயும் இருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்தோமானால் அந்த சாந்த குணமுள்ள இயேசுவை ஜனங்கள் நம்மிலே பார்ப்பார்கள். நான் தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஒரு பெரிய காற்றடித்தது. காற்றடித்த உடனே அங்கும் இங்கும் சிதறி கிடக்கிற எலும்பு கூடுகள் ஒன்றாய் இணைக்கப்பட்டது. இப்ப தலை இங்க வந்துருச்சு, கை இங்க வந்துருச்சு, கால் இங்க வந்துருச்சு, விழா எலும்பு வந்துருச்சு, எல்லாம் எலும்பு கூட நிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளுக்குள்ளே ஜீவன் இல்லை. எலும்பு கூட காஞ்சு போன எலும்பு கூட இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல என்ன உண்டாயிற்று? முதல்ல நரம்பு. நல்லா கவனிங்க. இப்ப கையை தூக்கணும் அப்படின்னா நரம்பு வேலை செய்யும். நரம்பு வேலை செய்யாட்டா தூக்கணும் டப்புனு கீழே. அல்லேலூயா. நம்மளை இறுக கட்டி வச்சிருக்கிறதா என்னது? நரம்பு. 1,00,000 மைல் இருக்குதான். ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்கு நரம்பு முடிச்சு போட்டா 1,00,000 இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு ராத்திரி என்ன ஆசீர்வதியும்னு சொல்லுவன் போராடுறான். ஏய் என்ன விட்டுடா, பொழுது விடிஞ்சது. நோ, என்ன ஆசீர்வதித்தால் வழிய விட மாட்டேன். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டார். அவ்வளவுதான், தொடை சந்தை தொட்டார். இப்ப எப்படி நடக்கிறான்? நொண்டி நொண்டி நடக்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எத்தனையோ நரம்பு போகுது. கண்ணுக்கு போற நரம்பெல்லாம் மயிரிழைக்கும் சின்னதான். விளங்குதா உங்களுக்கு? பெரிய நரம்பு, சின்ன நரம்பு, எத்தனையோ விதமான நரம்பு இருக்குது. அந்த நரம்புல ஒண்ணு பாதிக்கப்பட்டா சரீரம் முழுவதும் கெட்டு போகும், வேதனைப்படுமா. என்ன சேர்த்து இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய சரீரத்துல காணப்படுற நரம்பும் அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு வாய் என்ன செஞ்சிச்சு? கத்துச்சு, அழுதுச்சு. அழுததுனால இந்த புள்ள உயிரோட இருக்குது அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. கைய காலை என்ன செஞ்சது? ஆமென். 9 மாசமா எப்படி வச்சிருந்துச்சு? மடக்கி வச்சிருந்துச்சு. அதுக்கு ஐயோ ஐயோ ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லல. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வர நம்ம சரீரத்துல நரம்பு ஒழுங்கா வேலை செய்யுது. அல்லேலூயா. நம்ம சுடுதண்ணி குடிக்கிறதுனால அல்ல, நம்ம மாஸ்க் போட்டு போறதுனால அல்ல, நாம இம்மட்டும் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்ல? முடிவு இல்லை.
இப்ப மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளுக்குள்ள ஜீவன் இல்ல. மறுபடியும் என்ன சொல்றாரு? வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 திசையிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரையுடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார். அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுது? எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்கள் உயிரடைந்து காலோன்றி மகா பெரிய சேனையாய், கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பெரிய சேனையாய் எழும்பிட்டு. கர்த்தருடைய பிள்ளைங்களே, எந்த காரியத்துல நீங்க எழும்ப முடியாம இருக்கிறீங்க, எந்த காரியத்துல விழுந்து கிடக்கிறீங்க, இன்றைக்கு அந்த காரியத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மேல வீசப்படும் பொழுது நாலா திசைகள் இருந்த அந்த எலும்பு கூடுகள் கிரகிக்கத்தக்க முடியாத அளவுக்கு அது அதனுடைய எலும்புகளோட ஒண்ணு சேரும். பரிசுத்த ஆவியான் மறுபடியுமா அனுப்பும் பொழுது அவைகள் உயிரடைந்து காலூன்றி நின்றது. அல்லேலூயா. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் எரேமியா, எசேக்கியா. அவனுடைய மூளையினால இதை என்ன செய்ய முடியல? கிரகிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள அப்படியே படபட படபடன்னு எலும்பு சுத்துது, தசைகள் வந்து தன்னாடி ஓட்டுது. பார்த்தா தசையை ஓட்டுனதை பார்த்தா செவப்பா பார்க்கறதுக்கு அகோரமா இருக்கு. அடுத்த நிமிஷம் பார்க்கறான், எல்லாம் தோல்னால இணைஞ்சிருச்சு, மூடப்பட்ட. இப்போ பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவினால நிறைந்து காலோன்றி நிற்கிறாங்க. இந்த காரியம் எசேக்கியாவுடைய கண்களுக்கு பிரமிக்கத்தக்க விதமா இருந்தது. கிரகிக்கத்தக்க கூடாத அளவுக்கு இருந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட கொலையுண்ட எலும்பு கூடுகளை ஒன்றாய் சினைத்து அவைகளுக்குள்ள நரம்பை வைத்து தசைகளை வைத்து தோலினால் மூடி உயிரடைய செய்வது உண்மையானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுல தோல்வி அடைகிறோமோ அதுல வெற்றி அடை செய்வது ஆண்டவருக்கு சித்தமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கடன் நீ அடைக்கவே முடியாது என்று நினைக்காதீங்க, அதை அடைக்க முடியும். ஆண்டவருடைய வசனத்தின்படி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் கடன் அடைப்பது பெரிய காரியம் அல்ல, வசனத்தின்படி நான் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கடன் கொடுக்கணும். ஆக மத்த ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட கடன் கேட்கிறவங்களுக்கு என்ன கோணாம கொடுங்க. அல்லேலூயா. நான் ஒரு நாள் கண்ணை முடிச்சு யோசித்து பார்த்தேன். மெட்ராஸ்ல ஆண்டவரே லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா இந்த வசனம் அநியாயப்பட்ட சேட்டுங்களுக்கு தானப்பா கிரியை செய்யுது. எல்லாரும் யார்கிட்ட போய் கடன் வாங்குறாங்க? நாம எப்படி மாறணும் சொல்லுங்க? பெருசா மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? மாற. ஆண்டவர் மாத்துவாரா? மாத்துவார். உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக்கினவர், எலும்புகளை நரம்புகளை உண்டாக்கினவர், சதையை உண்டாக்கினவர், தோளினால் மூடினவர், ஜீவனை கொடுத்தவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யும் பட்சத்துல நீங்களும் நானும் இயேசுவுக்காய் திரளான கூட்டமாய் நின்று நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்தில் குமுற பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். 7வது மாதத்தின் 5ஆம் தேதியில உட்கார்ந்து இருக்கிற நீங்க கொஞ்சம் கிரகித்து பாருங்க.
உங்க வயசை விட இளமையானவங்க, உங்களை விட திடகாத்திரமானவங்க, உங்களை விட ஐஸ்வர்யவான்கள் எத்தனையோ பேர் இந்த 7வது மாதத்தை இந்த வருடத்துல காணவில்லை. யோசனை பண்ணி பார்த்தா யோசனைக்கு எட்டல. ஆண்டவரே, எதற்கப்பா எங்களை இன்னும் வச்சிருக்கீங்க? உங்களை கொண்டு என்ன கொண்டு இன்னும் செய்ய வேண்டிய வேலை இந்த பூமியில இருக்குது. அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம எடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு நியமித்திருக்கிற வேலையை நான் செய்து முடிக்கக்கூடிய ஆவியின் அனுக்கிரகத்தை எனக்கு தாங்க, பரிசுத்தாவின் வல்லமையை தாங்க, பரிசுத்தாவின் பலத்தை தாங்க. நான் அனல் அற்றவனாய் அல்ல, அனல் உள்ளவனாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா? அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள். எல்லாரும் கைதட்டி ஆமென். எல்லாரும் உற்சாகமா ஆமென். ஐயா செய்வாடோ ஆவியானதே இன்று அசைவாடும். நரம்புகள் உருவாக சிந்தை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். சிந்தை ஐயா செய்வாடோ ஆமென். ஆமென். உபவாசனம் அல்லேலூயா உண்டாகட்டும். அல்லேலூயா ஆமென். ஐயா செய்வாடு. எல்லாரும் வாய் திறந்து ஆவியான தேவா அப்பா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. தோளினால் மூடணுமே பரிசுத்தமாகணுமே. ஐயா, உமக்கு ஏற்ற பரிசுத்தம் பரிசுத்தமாகணுமே. ஐயா செய்வாடோ அசைவாடு ஆவியான தேவா. ஆமென். அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. காலோன்றி நிற்கணுமே. ஆமென். கர்த்தரோடு ஏசப்பா காலோன்றி. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரோடு நடக்கணுமே. அல்லேலூயா. அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஆமென். கைதட்டி கைதட்டி அசைவாடு ஆவியான தேவா. சேனையா எழும்பணுமே தேசமெங்கும் செல்லணுமே. அல்லேலூயா. சேனையா எழும்பணுமே. ஆமென். தேசமெங்கும் செல்லணுமே. ஆமென். ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. ஆமென். அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். அல்லேலூயா. மனிதனாக
ஆண்டவரே, எல்லாரும் முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவற்றை சொல்லுவோம். ஏசப்பா, எங்களுக்குள்ளே நரம்புகள் உருவாக வேண்டும். உம்முடைய சிந்தையில நாங்க வாழ வேண்டும். சதைகள் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய வசனம் எங்களுக்கு உணவாகட்டும். தோளினால் மூடப்பட்ட ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். எத்தனையோ காரியத்துல நாங்க எழுந்து நிற்க முடியல, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். ஆண்டவரே, காலோன்றி நிற்கணும், கர்த்தரோடு நடக்கணும், சேனையா எழும்பணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எங்களை பலப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். இவையெல்லாம் பரிசுத்த ஆவியினால்தானே உண்டாகுது என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்பிவிடும். உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்பிவிடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர். எங்களுடைய ஞானம், எங்களுடைய திறமை, எங்களுடைய பலன் ஒன்றுமில்லப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த 7வது மாதத்திலும் உம்முடைய பாடு மரணத்தை நினைவு கூறக்கூடிய கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தோத்திரம், 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 தோத்திரம். அவருடைய ரத்தத்தினால தேவன் நம்மை கழுவி விடும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம்.